ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட பேர் சர்மிளா. நம்ம சேனலில் ஹேர் கேர், ஸ்கின் கேர், ப்ராடக்ட் ரிவ்யூ, பியூட்டி டிப்ஸு, விளாக் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபாலு எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஹேர் பேக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் நமக்கு முடி வந்து நிறைய உதிர்தல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஸோ ஹேர் ஃபாலை வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குது. ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இளநரை இருக்கும். ஸோ அதை எல்லாமே சரி பண்ணி ஹேரை வந்து கருமையாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் ஹேரை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தியோட இலை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை நல்லா கருமையாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கருவேப்பிலை வந்து நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ மார்னிங் எந்திரிச்சதும் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பாட்டில் கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை. ஸோ ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையுமே ஒரு மிக்ஸி ஜார் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளீனாக இருக்கிற மிக்ஸி ஜாரில் இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸி ஜார் வந்து எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கணும். ஸ்கின்னுக்கு ஹேருக்கு யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஸோ மிக்ஸி ஜாரை வந்து நல்லா க்ளீனாக வச்சுருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ரெண்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேஸ்ட்டு மாதிரி தான் வரும். ஸோ செம்பருத்தி இலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கனால ஒரு குழுன்னு ஒரு பேஸ்ட்டு மாதிரி தான் வரும். ஸோ பாருங்கள், நான் இப்போ வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாங் ஹேர் அப்படின்னா நீங்கள் வந்து 2 கைப்பிடி செம்பருத்தி இலையும் 1 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா இதில் அதோட கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். ஸோ நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிட்டு இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் ஹேர் வந்து ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்தாக ஷைனாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இளநரை ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி உங்களோட ஹேரை வந்து நல்லா கருமையாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஹேர் வந்து எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வீக்லி 1 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன் வீக்ஸ் வந்து நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தரும். அதுவும் இந்த செம்பருத்தி இலை அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலலாம் ரொம்பவே ஹேருக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த ஹேர் பேக்கை என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் கூட வந்து லைவாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஹேர் பேக் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஹேர் கேர் வீடியோ ஷேர் பண்ணி. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஹேர் பேக் வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக்கு. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் இருக்கும். நீங்கள் எப்போவுமே எந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரியே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டபுள் செக்ஷனாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒவ்வொரு செக்ஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க. ஸ்கேல்பில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கேல்ப் என்ன டைப்புன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ கண்டுபிடிங்க. அதுக்கான ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நான் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். அதனால் உங்கள் கூட வந்து இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுறேன். முன்னாடியே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு சூப்பரான ரிசல்ட் இருந்துச்சு. அதான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு பன் போட்டு வச்சுட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க.
1/2 அன் ஹவர் ஊற வச்சதுக்கப்புறம் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்பவே சாஃப்டாக ஷைனாக இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இதை ரெகுலராக ட்ரை பண்ண உங்களுக்கு வந்து ரிசல்ட் லைவாக தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீக்லி ஒரு டைம் ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நல்ல ஹேர் க்ரோத்தும் இருக்கும். எந்த ஹேர் ஃபாலும் இருக்காது. ஹேர் ஃபால் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும், வேறு ஏதாச்சும் ஹேர் கேர், ஸ்கின் கேர், ப்ராடக்ட் ரிவ்யூ, ஏதாச்சும் பிளாக் வீடியோ, சேலஞ்ச் வீடியோ இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்காண்டி போடுவேன். ஸோ வேறு ஏதாவது டிப்ஸ் வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன இன்னும் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.